السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நாம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள், அது குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் நேற்றிருந்து துவக்கி இருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், அவ்வளவு மன் அல்ஹரல் இஸ்லாம சபஅத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ பிலால் வ ஹப்பாப் வ சுஹைப் வ அம்மார் வ உம்முஹு சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், முதலாக இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர்கள் 7 பேர்கள். தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று பகிரங்கமாக பயமில்லாமல் வெளிப்படுத்தியவர்கள் 7 பேர். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடம், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் யாரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றதை யாருக்கும் பயந்து மறைக்கவில்லை, பகிரங்கமாக சொன்னார். அடுத்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 7 பேரும் தான் இஸ்லாத்தை ஏற்றதை ஆரம்ப கட்டமாக முதலில் எதிரிகளுடைய எதிர்ப்பு வரும், எதிரிகள் நம்மை தாக்குவார்கள் என்ற எந்த விதமான பயமும் இல்லாமல் வெளிப்படுத்தியவர்கள் 7 பேர்கள். அதிலே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். அதே போல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு சிறப்பியல் என்னவென்றால், வகான ஹுவ வ அலி இப்னு அபீ தாலிப் ஆகிரு மன் ஹாஜர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். அப்போது எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதிலே கடைசியாக மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்கிற பெருமைக்குரியவர்கள் யார் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இந்த இருவரும் தான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு கடைசியாக ஹிஜ்ரத் செய்தார்கள். இவரின் ஹிஜ்ரத் ஒரு வித்தியாசமானது. இவருடைய ஹிஜ்ரத் ஒரு வித்தியாசமானது. செல்வங்களை எல்லாம் துறந்து விட்டு தியாகம் செய்துவிட்டு நிகழ்ந்த ஒன்றாக இவருடைய ஹிஜ்ரத் இருக்கிறது. இவர் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்வதற்கு புறப்படுகிறார். எதிரிகள் இவரை வழியில் சுற்றி வளைத்து விட்டார்கள். இவர் தன்னிடத்திலே அம்புகளை வைத்திருந்தார். அந்த அம்பு வைத்திருந்த அந்த பையை எடுத்துக்கொண்டார். وقال لهم يا معشر قريش تعلمون أني من أرماكم. குறைஷிகளே, உங்களுக்கு தெரியும், நான் வில்லெறிவதில், அம்பெறிவதில் நான் கைதேர்ந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். லா தஸிலூன இலைய ஹத்தா அர்மீக்கும் பிகுல்லி ஸஹரின் மின்னி ثم அضربكم بسيفي ما بقي بيدي منه شيء. நீங்கள் என்னை நெருங்க முடியாது. நான் என்னிடத்தில் இருக்கிற அம்புகளை உங்கள் மீது எய்து விடுவேன். அதேபோல் என்னிடத்தில் இருக்கிற வாளை கொண்டு உங்களை வீழ்த்தி விடுவேன். அதனால் என்னை நீங்கள் நெருங்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது என்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மட்டும் தனியாக இருக்கிறார்கள். சுற்றியும் எதிரிகள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தைரியமாக பேசினார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற அந்த நேரத்திலும் கூட வீராவேசத்தோடு அவர்கள் முழக்கமிட்டார், நான் ஒரு ஆள், நீங்கள் ஒரு கூட்டம், என்னுடைய வாளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது, என்னுடைய வில்லுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது என்று சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே
வீராவேசத்தோடு முழக்கமிட்டார். فقالوا له كما روى الحاكم في مستدركه. ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஸ்ததரக்கிலே இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். அந்த குறைஷிகள் சொன்னார்கள், அதைத்தனா சஅலூகா ஃபகஸர மாலுக இந்தனா ثم تريد ان تخرج بنفسك ومالك والله لا يكون ذلك. அந்த குறைஷிகள் சொன்னார்களாம் சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நீ நாடோடியாக இந்த ஊருக்கு வந்தாய், நாடோடியாக இந்த ஊருக்கு வந்தாய், இப்போது இடத்திலே பொருளாதாரம் பெருகிவிட்டது, இங்கே வந்து நீ சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்து கொண்டாய், இப்ப அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நீ வெளியேறி செல்கிறாயா? அது ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நடக்காது என்றார்கள் குறைஷி காஃபிர்கள். அப்போ சுஹைப் ரலியல்லாஹு சொன்னார்கள், فقال أرأيتم إن تركت مالي لكم هل تخلون سبيلي. சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் விட்டுட்டு போறேன், உங்கள்ட்ட கொடுத்துட்டா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னாரு சுஹைப் ரலியல்லாஹு. என்னுடைய நான் என்னவெல்லாம் சம்பாதித்தேனோ, ரோமிலிருந்து இங்கே வந்து நான் என்னவெல்லாம் சம்பாதித்தேனோ அந்த பணங்காசுகளை சொத்துக்களை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்டார். யாருக்கு வரும் இந்த மனது? அவங்க சொன்னாங்க, தாலு நஅம், விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபதல்லஹும் அலல் மௌதிஇ அல்லதி கபா ஃபீஹி மாலஹு பிமக்கா. சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் யாரும் செய்யாத ஒரு செயலை சொன்னார்கள், யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னுடைய சொத்துக்கள் மக்காவிலே இங்கே இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நான் மறைத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக் கொள்ளுங்கள். என் மாடுகள் எல்லாம் மந்தைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, இவங்க இடத்துல இருக்குது, போய் எடுத்துக் கொள்ளுங்கள், எதுவும் எனக்கு வேண்டாம், என்னை விட்டால் சரி. நான் பாசமிகு நபியோடு மதீனா போய் சேர வேண்டும், நான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், எனக்கு நான் சம்பாதித்த காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம் சொன்னார். فسمحوا له بإتمام هجرته إلى المدينة المنورة بعد إن لها بكل ما يملك في سبيل دينه. அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு வருகிறது என்ற காரணத்தினாலே மதீனாவுக்கு அவரை ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதித்தார்கள். எல்லாவற்றையும் அவர் அர்ப்பணித்த பிறகு, எல்லா சொத்துக்களையும் அவர் அர்ப்பணித்த பிறகு அந்த குறைஷிகள் அவரை மதீனாவுக்கு போவதற்கு அனுமதி. இப்படி அனைத்து பொருட்களையும் சொத்துக்களையும் தியாகம் செய்துவிட்டு ஹிஜ்ரத் செய்தார் என்கிற பெருமைக்குரியவராக சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்கிறார். பலக خبر صهيب النبي صلى الله عليه وسلم بعد أن لحق به بالمدينة المنورة فقال له صلى الله عليه وسلم ربح البيع أبا يحيى. வருகிறார் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவை நோக்கி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பகுதியிலே இருக்கிறார். வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்த்தவுடன் சொன்னார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அபா யஹ்யாவே, உன்னுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது, உன்னுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது என்று சொன்னார். தீனுக்காக, தீனா சொத்தா, தீனா துன்யாவா என்கிற போது தீனுக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் அர்ப்பணம் செய்துவிட்ட அந்த வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை அடைந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மிகப்பெரிய லாபத்தை பெற்றுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். வமினன் நாஸி மன் யஸ்தரி நஃப்ஸஹு இப்திஹாஅ மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தன்னையே அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அவர்கள்
அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று நாயகம் அந்த ஆயத்தை ஓதினார். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, சுஹைப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வஹரஜ்து ஹத்தா கதம்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபா கபல அன் தஹவ்வல மின்ஹா. நாயகம் குபாவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் குபாவுக்கு நான் போனேன். பலம்மா ராணி قال يا ابا يحيى ربح البيع ثلاثه. என்னை பார்த்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அபா யஹ்யாவே, வியாபாரம் லாபமடைந்து விட்டது, வியாபாரம் லாபமடைந்து விட்டது என்று 3 முறை சொன்னார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா சபகனி இலைக்க அஹதுன். அவங்க தான் கடைசியா வராங்க, மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கடைசியா வராங்க. எங்களை பற்றிய தகவல் யாரும் உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. வமா அஹ்பரக இல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த செய்தியை சொல்லி இருக்க முடியாது என்று நான் நாயகத்திலே சொன்னேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் சொல்கிறார்கள் தன்னுடைய திருக்குர்ஆன் விரிவுரையிலே, வவினன்னாஸ் மய்யஸ்ரி நஃப்ஸஹு தியா மர்தாத்தில்லா வல்லாஹு ரഊஃப் பில் இபாத் என்கிற அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே சொல்கிறார்கள், நஸலத் ஃபீ சுஹைப் இப்னு சினான் வ அஸ்ஹாபிஹி இஸ்தரா நஃப்ஸஹு பிமாலிஹி மின் அஹ்லி மக்கா. இந்த ஆயத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் தான் இறங்கியது. அவர்தான் தன்னுடைய உயிருக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அர்ப்பணம் செய்துவிட்டு மதீனாவுக்கு வந்தார். அவர் குறித்து தான் இந்த வசனம் இறங்கியது என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் அவர்கள் சொல்கிறார். நாம் எண்ணி பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்திற்காக. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தலைவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார். தபரானியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, சுஹைப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போரிலும் கலந்ததில்லை. நான் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்ததில்லை, எந்த ஒரு படையையும் அனுப்பியதில்லை. எந்த போராக இருந்தாலும் நான் அவரின் வலப்பக்கமோ அல்லது இடப்பக்கமோ இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போரையும் தொடுத்ததில்லை. அவர்கள் ஆபத்தை சந்திக்கும் போதெல்லாம் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னாலோ பின்னாலோ நின்று பெருமானாரினுடைய பாதுகாவலராக, பெருமானாருக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் காப்பாற்றுகிற ஒரு அற்புதமான பணியை நான் செய்தேன் என்று சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார். வமா ஜஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனி வ பைனல் அதுவி கத்தா வ பைனல் அதுவி கத்து ஹத்தா தௌஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற வரையிலேயும் எதிரிலிருந்து பாதுகாக்கிற பணியை நான் செய்து கொண்டே இருந்தேன் என்று சுஹைப் ரலியல்லாஹு சொல்கிறார். தொடர்ந்து நாம் அவருடைய வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இது போன்ற இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்த அந்த தியாகங்களுடைய வரலாற்றை நினைவு கூறுகிற போது நமக்கும் அந்த தியாக மனப்பான்மை மேலிட வேண்டும். நாமும் மார்க்கத்திற்காக அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் எதையும் தியாகம் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்கிறவர்களாக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக அர்ப்பணம் செய்வர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த தியாக மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தன்மையை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.